யாரம்மா? யாரோ தெரியல, நீங்க உள்ள போயிடுங்கப்பா. காவேரி, அண்ணா உன் வீட்டை பார்க்கணும்னு சொல்லிச்சு, அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். வேலு, வேலு, உட்காருங்க. ஏமா காவேரி, உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என் மானத்தையே காப்பாத்தினவங்க நீங்க. உங்களை பத்தி என்ன தப்பா நினைக்க போறேன்? ஆமா, எஸ்டேட் பங்களாவுக்கு பின்னால் இருக்கிற அவுட் ஹவுஸ்ல நீங்க குடியிருந்தீங்கல்ல? ஆமா. ஏன் காவேரி, அந்த பங்களாவில அன்னைக்கு ஒரு நாள் கொலை நடந்துச்சே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஓஹோ, அது போகட்டும். கொலை நடந்த மறுநாள் யாருக்கும் தெரியாம அந்த பங்களா விட்டு ஓடியாந்துட்டீங்களே, ஏன்? எனக்கு என்ன காரணம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. எங்க அப்பாவை கேட்டா தான் தெரியும். உங்க அப்பா எங்க இப்போ? வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? தெரியாதுங்க. நான் வரேன். காவேரி, யாரது? அன்னைக்கு அந்த முரடங்கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு சொன்ன பாருங்க, அவர் தான் இவரு. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை ஆபத்திலிருந்து காப்பாத்தணும், அதுக்காக நம்ம குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கிறான். சோமநாதம் உள்ள பல விஷயத்தை பற்றி இவையே விசாரிக்கணும். காவேரி, இனிமே தம்மா நீ ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். வேறு காவேரி எங்க? தஞ்சாவூர் ஜில்லாவில் பெரிய அந்த காவேரி கேட்கல. முருகன் மக காவேரி இல்ல, அவ எங்க? அவளா சொல்ல மறந்துட்டுங்க. என்ன? அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போச்சா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டி போச்சு. என்னடா ஸ்டேஷனுக்கு கூட்டி போறாங்க? நான் நினைச்சேன் ஒருவேளை ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணா இருக்குன்னு பேசாம இருந்தேன். கமல வண்டி ஏறிட்டான். என்ன என்ன பிளாட்பாரத்தில் நிக்க வச்சு இவ வண்டி ஏறிட்டா, சீரங்க கீழே அப்படின்னு சொல்லணும்னு வா எடுக்கிறேன். பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆளுங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரியா, கையில் ஒரு கத்தி, சத்தக்கன்னு குத்திர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். எனக்கு எப்படி இருக்கும், அங்க புச்ச ஓட்டம் தான். தூங்க போறேன். நீங்க என்ன சார் இது எங்கத்துக்குமா இப்படி பொசுக்கு நடிச்சு விட்டீங்களா? ஏதாவது பணம் இடத்துல பட்டு உயிர் இருப்போம்னா உங்க கதை என்ன? இப்ப காவேரிங்க சொன்ன முதலட தஞ்சாவூர் கொடுங்க, வண்டி ஏறி ஊருக்கு போயிட்டேன். உண்மையிலே தேவா நாங்கன்னா நம்ம எஸ்டேட்ல வேலை செய்துகிட்டு இருந்தோம். நான் வேலை செய்துகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டு, இவருக்கு கண்ணில் அடிபட்டு 2 கண்ணும் போயிடுச்சுங்க. எனக்கு தலையில் அடிங்க, இவரு கால் அடிபட்டு காலே போயிடுச்சுங்க. என் கையெலும்பு முடிஞ்சு போச்சுங்க. இந்த அம்மாவோட புருஷன் பாறை வெடிச்சு செத்து போயிட்டாரு. அஜமா, இப்ப நாங்கெல்லாம் அனாதி ஆகிட்டோம்ங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. அஜமா, சரி, இதுக்கு நாங்க என்னப்பா செய்யுது? அதான் உங்களுக்கு இருக்கிற போனஸ், இன்கிரிமெண்ட், ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதுலயே பார்த்துன்னு போக வேண்டியதுதான். அது இல்லைங்க, தொழிலாளர் சகாய நிதியில இருந்து எங்களுக்கு எல்லாம் பணம் கொடுங்கன்னு தான் கேட்கறோம். சகாய நிதியா? இது என்னப்பா புதுசா இருக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? வேலை செய்ய முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்குன்னு பெரியய்யா ஒரு சகாய நிதி ஏற்படுத்தி இருக்கிறாரு, தெரியாதா உங்களுக்கு? அப்படியா?
மோகன். எஸ் சார். ஏன் சொல்லல? சொல்லும்படியான சந்தர்ப்பம் ஏற்படல. ஓஹோ, எங்க சொத்தை பத்தி எங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு நேரம் இல்ல. நீ என்ன ப்ரொப்ரைட்டரா இல்ல இந்த குடும்பத்துக்கு ட்ரஸ்டியா? இது வரைக்கும் நீ சொல்லாம இருந்ததுக்கு மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மன்னிக்கிறேன். ஏன் பணம் கொடுக்கல? உங்க அண்ணா சோமநாதம் பிள்ளைய நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் ட்ரஸ்ட் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியும். அவர் இறந்த பிறகு பணம் எடுக்கவும் இல்ல, கொடுக்கவும் இல்ல. ஓஹோ, அப்ப வக்கீல் கிட்ட போய் அந்த நிதியை என் மேல மாத்தி பத்திரத்துல எழுத சொல்லணும். தெரியுதா? என்ன ஒண்ணுன்னா துடைக்கிறீங்களா? நம்ம அத்தனை பேரை ஒருமிக்க துடைக்க போறோம். நீங்களே சொல்லுங்க நியாயத்தை. தொழிலாளிக்கு கை கால் உடைஞ்சு போனா என்ன பண்ணணும்? வேலை வாங்குற முதலாளி உதவி செய்யணும். செய்யறீங்க. உன் கால் எனக்கு எதுக்குன்னு நம்ம கையிலே கொடுத்து நடக்க சொல்றோம். வேற யாரு? மேனேஜர் மோகன் தான். தொழிலாளர்கள் சகாய நிதியை ஏற்படுத்தணும் போயிட்டாரு. பத்திரத்தை தம் பேர்ல அடிக்க சொல்லி ராஜரத்னம் மோகன் சொன்னாரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்ன? 2ஆம் பக்கத்தை பார்த்தாலே மாட்டிக்கலாம். நீ என்ன சொல்ற? இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தம் பேருக்கு இந்த மோகன் மாற்றி அடிச்சிருக்காங்க. ஆமா, இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் பியூன் ஆச்சு. நானு பியூனுக்கு தெரியாம எந்த வேலை நடக்கும்? ஏய், உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாத. நான் வரேன். என்ன அவசரம் இப்போ? அவனை பத்தி எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் காண போனா போறோம், சந்தேகப்படுவான். நான் வரேன். ஐயா மேனேஜரா, என்ன பத்திரமா? ஆமாங்க. வக்கீல வச்சுதானே எல்லாம் பார்த்து எழுதுனீங்க? ஆமாங்க. வக்கீல் எழுதி கொடுத்தத அப்படியே டைப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எங்க கையெழுத்து போறது? இல்லையா? ஆமா. கையெழுத்து போடாதீங்க. என்ன சித்தப்பா, என்ன நடந்தது? என்ன கேட்காத, மேனேஜரே கேளு. தொழிலாளர் சகாய நிதியில உங்க அப்பா பேருக்கு இருந்த ரைட்ஸ சித்தப்பா பேருக்கு மாத்தின பத்திரத்துல கையெழுத்து போட போனாரு. அப்ப இவன் வந்து தடுத்துட்டான். கேட்டியாம்பா? கேட்டியா? ஏங்க அப்ப சொல்லணும். சாஸ்திரம் அப்படி நடக்க தெரியல. தடங்கல் பண்ணலாமா நீ? ஐயா, இந்த பத்திரமே மோசடியா எழுதப்பட்டிருக்கு. கள்ள பத்திரமா? பத்திரம் கள்ளப்பத்திரம் இல்லைங்க. இந்த எழுதப்பட்ட விஷயம் அவ்வளவு மோசம். பாருங்க அம்மா, இந்த சாதத்தை நீங்களே படிச்சுங்க. அதுலயா மோசம்? இது பாருங்க. அப்பா, தொழிலாளர் சகாய நிதி பணத்தை மேனேஜர் இஷ்டப்படி உபயோகிக்கலாம்னு எழுதியிருக்காருப்பா. அடப்பாவி, அடப்பாவி, துரோகி, பெரிய துரோகிடா, பெரிய துரோகிடா மேனேஜர். ஏண்டாடே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்ற காரணத்துக்காக என்ன தலைகளாக உங்க பாத்தியாடா? இப்பவே போலீஸ்ல சொல்லி போய் பத்திரம் தயார் பண்ணு. உன்னை தூக்கு மாடைக்கு அனுப்புறான்னு மன்னிக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் நிறுத்தி இருக்க பாருங்க, அதான் மன்னிப்பு. போயிடு, இல்லைன்னா ஊரை விட்டா ஓடிப்படு. நிக்காத, இருந்தா தூக்கு கலப்பேன். போ போ. துரோகி, துரோகி, பச்சை துரோகி, அசல் துரோகி, முழு துரோகி, பச்சை துரோகி. நல்ல வேலையா கையெழுத்து போடும்போது தடுத்து, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமா, உனக்குதான் படிக்கவே தெரியாது. இங்கிலீஷ்ல இருக்கிற புத்தகம் உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். கொஞ்சமா? அவர் எம்ஏ படிச்சிருக்காருப்பா. எம்பியாவா? முரட்டு படிப்பு படிச்சிருக்கிறேன். சொல்லவே இல்லையே என்கிட்ட. நான் சொல்லியிருந்தேன்னா இந்த வேலை கூட கிடைக்காதுன்னு பயந்துகிட்டு. இப்ப சொல்லிட்டல்ல, இனிமே வேலை கிடையாது. ஐயா, ஐயா, இந்த வேலை இனிமே உனக்கு கிடையாது. ஐயோ, நான் ஒழுங்கா வேலை மேனேஜர் வேலை கொடுத்துருக்க போ. வேண்டாங்க. ஒருத்தர் கெடுத்து நான் வாழ வேணாம். யாரை கெடுத்த? என்ன கெடுத்தவன் அவனா கெட்டு போய் ஓடுறான். உனக்கு என்ன? நீ மேனேஜர் தான். என் ரூம் இருக்கு பாரு, அந்த ரூமை திறந்து விடு. போ, மேனேஜர் வேலை பாரு. நீ மேனேஜர் தான். மணி 5 ஆச்சுங்களே. அதுக்குள்ளவா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி மணி 5 ஆச்சு? நீங்க எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல நேரம் போனதே தெரியல போல இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நான் வீட்டுக்கு போகணுங்களே. போங்களேங்களா?
இல்லங்க, ஆபீஸ பூட்டி சாவிய கொண்டுட்டு போய் கொடுக்கணும். அப்படி ஒரு பழக்கமா? ஆமாங்க, காலையில வந்ததும் ஆபீஸ பூட்டுறதும் சாயங்காலம் பூட்டுறதும் என் வேலை. போட்டோம், நானே பூட்டி சாவியை கொண்டு கொடுத்துறேன். நீங்க போங்க. போறேன். சரிங்க. ஏன் நிக்கிற? இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு பாக்குறேன். ஏமா பூமாதேவி, உங்க கமரி அம்மையார் அவர்கள் வந்து தட்டு தடுமாறி பெட்டி மேல ஏறி நின்னு உயரத்தில இருக்கிற கடிகாரத்தின் முள்ள கஷ்டப்பட்டு திருப்பினாங்களே, அதை விடவா எனக்கு இது பெருசு? ஆமா, நான் டைட்ட மாத்தி வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு காட்டி கொடுத்தான்னு பாக்குறியா? இந்த கண்ணாடி தான் நீ பின்னாடி முள்ள திருப்பும் போது முன்னாடி எனக்கு காமிச்சிருக்கு. வாங்க போல. எங்க வந்தா தான் சொல்லுவேன். சொன்னா தான் வருவேன். வாங்க. என்ன உண்மையா பாக்கியம்? உண்மையா? நான் எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? இது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எதிர்பார்த்தேன். கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு பிறகா இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேன் பாக்கியம். நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா என்னங்க, ஒரு மனிதன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிறது வாழ்க்கையிலேயே முக்கியமான கட்டம் இல்லையா? இந்த நிலைமையில நான் உன் கூட இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்ய முடியாம தலைமறைவா வாழுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டதேன்னு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? உங்க தம்பி நீங்க அதுதான் நடக்காது. நான் இங்கேயேதான் இருக்க போறேன். இந்த செய்திய தம்பி கேள்விப்பட்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? பாக்கி போ, போய் தைரியமா கதவு தரேன். போ போ. தம்பி, டே, உன் பார்வையினுடைய அர்த்தம் எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் இந்த ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுறா. ஏ தம்பி, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் அண்ணி கர்ப்பமா இருக்காடா. அவ வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்தடா. தம்பி, இது உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா? துரை, உனக்கு தம்பியோ தங்கையோ பிறக்க போறத நீ வரவேற்கிறியா? என்ன இந்த மகிழ்ச்சியான செய்தி மகத்தான ஆபத்தையே விளைவிக்குங்கிறத உங்களால புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா? நீ என்னடா சொல்ற? நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போறீங்கிறதுக்கு போலீஸுக்கு இதை விட அத்தாட்சி வேற என்ன வேணும்? அண்ணி குழந்தைக்கு தாயாக போற செய்தியை கேட்கும் போது உங்க 2 பேரை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுறேன். ஆனாலும் அண்ணி, அண்ணாங்க அவர் போயிட்டார். அண்ணி, இந்த மாதிரி நேரத்துல பெண்கள் கவலைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பத்தி எல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க அண்ணி. நான் வர்றேன். கந்தசாமி, கந்தசாமியேதான். போடா. தீப்பெட்டியை காணுமே. மாடி
மாட்டிக்கிட்டியா? என்ன திமுறடா உனக்கு? ஒரு முதலாளி கிட்ட நானும் பீடி சாப்பிடுறேன் அப்படின்னு நான் நினைக்கணுமா? அதுக்காக தீப்பெட்டி கொடுக்குறியா? ஐயோ இல்லீங்க, முதலாளிங்க எல்லாம் தீப்பெட்டி இல்லாம தவிக்கும் போது தப்புன்னு கொடுக்கறதுக்காக முன்ஜாகிரதையா வச்சிருக்கிறேன். முதலாளிங்க ஏமாறுற நேரத்துல தீ வைக்கலான்னு. உங்களுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ அதை செய்யறேனே. என் சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தானே. ஒரு 10 ரூபாய் இந்த மாசத்துல இருந்து போடுறேன். 10 ரூபாயா? ஒரு 50 60ன்னு சொல்லக்கூடாதா? அது சுருட்டு தீப்பெட்டியோட வா, அப்ப 50 ரூபாய். ஆமா, கமலி எங்க? பார்க்குக்கு போயிருக்குது. பார்க்கா? ஏண்டா, இந்த வீட்டுல இருக்கிற பார்க்கை விட இதை விட பெரிய பார்க் எங்கடா இருக்கு? ஐயோ, அவங்களுக்கு தேவைப்பட்டது இங்க இல்லையே. ஏன் என்ன இல்ல இந்த பார்க்ல? என்ன இருக்கு? காதல். காதல்? ஐயோ சொல்லக்கூடாது. நீ போட பேச. காதல் நீ அது என்ன? அது எந்த காதல்? எது மேல காதல்? யாருக்கு? பாப்பா. பாப்பாவுக்கு எப்படி காதல்? இல்ல, கமலி பாப்பாவுக்கு. கமலி பாப்பாவுக்கு யார் மேல காதல்? மேனேஜர் மேல காதல். பழைய மேனேஜர் இல்ல, புது மேனேஜர் துறை மேல காதல். துரையா? இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை முன்னாலேயே சொல்லி சம்பளம் கூட போட்டுருக்கா? கூட போட்டுருக்கா? 20 60? 10 ரூபாய் அதிகமா சம்பளம் கொடுத்தாலும் திங்க தெரியாம பிரியாணியை தின்னுட்டு சனிமானமாவாம செத்து போடுவடா மடையா. முதல்ல கமலிய பார்த்து இந்த கல்யாண விஷயம் எனக்கு சம்மதம்னு சொல்லணும். பாப்பா வருது. பாப்பா வருது. உண்மையா தான் சொல்றீங்களா சித்தப்பா? அம்மா, ஒரு செலக்ஷன் இருக்குதே. ஐயோ, அது கோமேடகம் கோமேடகம். மேனேஜர் சார், தப்பு 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 தப்பு. மாப்பிள்ளை சார். மாப்பிள்ளையா? நான் மாப்பிள்ளைன்னு அட்வான்ஸா முன்னாலேயே சொல்லிட்டு முழிக்கிறா போல இருக்கு. என்னையும் என் சொத்து என் கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி என் பொண்ணையும் நீங்க காப்பாற்றணும். அவ்வளவுதான். என்ன ஊன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறீங்களே? அது சரி, மௌனம் சம்மதம்னு அர்த்தம். ஏமா, இத முன்னாலேயே சொல்லி இருந்தா நான் வேற தோட்டத்துல போய் குடியிருந்திருப்பேன். இங்க இருக்க மாட்டேனே. என்னங்க இது ஃபைலு? இது கணக்கு பாக்க. கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கல்யாண தேதியை முதல்ல பாருங்க. அம்மா, கட்டிக்க சம்மதம் தானே? நான் வரேன். எதுக்கு அதுக்குள்ள நான் கல்யாண தேதியோட வந்து என்ன பார்க்கணும்? வேலா வரேன். வைடா. அப்பா ஆமாடி. என்னடா அது? தீப்பெட்டியா சிகரெட்டா? இல்ல, சிகரெட் கொடுத்து. துரை, துரை, கமலி, கமலி, கமலி. என்ன இது? உடம்பெல்லாம் சுடுது. அப்படியா? சரிதான். உனக்கே தெரியலையா? என்னடி சொல்ற? காய்ச்சல் சொல்றிய? இது சாதாரண காய்ச்சல் இல்ல, பருவ காய்ச்சல். போடி, இதுக்கு சரியான மருந்து இருக்கு. என்ன மருந்து? கமலி என்கிற கமலம் பிஏவுக்கும் பி துரைராஜன் எம்ஏவுக்கும். என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். அந்த பிஏ எம்ஏ இருக்க இந்த பொருத்தம் எங்கேயும் கிடைக்காது. நீ இங்கிலீஷ்ல அட்ரஸ் எல்லாம் எழுது, நான் தமிழ்ல எழுதுறேன். இந்த இங்கு பிடி பேனா கொண்டா. போ, சீக்கிரம் கொண்டா. சொல்ல, எனக்கு அதுலதான் எழுத வரும். எனக்கு பேனாவை பிடிச்சி பழக்கம் இல்லை. நான் அந்த பேனாவிலேயே எழுதி பழகினவன். குட் மார்னிங் சார். பாப்பா மோகனா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, சும்மா அப்படி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இதெல்லாம்? கமலிக்கு கல்யாணம். பேஷ் பேஷ், கங்க்ராச்சுலேஷன். உனக்கு விஷயம் புரியாதா? நான் கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல. திருநிறை செல்வி கமலி என்கிற கமலம் பிஏக்கும் யார் மாப்பிள்ள? துரை. துரையா? என்ன முழிக்கிற? மேனேஜர் என்ன துரை? ஓஹோ, தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தானே அந்த துரையா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன பழைய மேனேஜர், பழைய குடும்ப ஆரம்பிக்கிறியா? நானா? துறையில அதை செஞ்சுட்டு இருக்கிறான் சார். இந்த கல்யாணத்துக்கு பிறகு நீங்க ரத்த கண்ணீர் வடிக்க போறீங்க.
மிஸ்டர் மோகன், நீங்க போகலாம். ஒருமா என்னமோ குண்டு போடுறாரு. என்ன குண்டுன்னு தான் பாப்பமே. என்னப்பா பார்க்க போனா நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணதுக்கு இந்த விஷயத்தை சொல்லாமலேயே உங்களை பழி வாங்கலாம். ஆனா சின்ன சொத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு எனக்கு மனசு வரல. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே மாப்பிள்ளை துரை, அவன் இப்போ ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். உங்க செல்வத்தை சூறையாடுறதுக்கு தான் கமலிய கல்யாணம் செஞ்சுக்கிறேன். உண்மையாவா? சித்தப்பா, இதெல்லாம் நம்பாதீங்க. துரைக்கும் இருக்கும் விரோதம், அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்றாரு. கமலி, துரைக்கும் எனக்கு இருக்கிற விரோதத்தை விட உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை தான் ஜாஸ்தி. சார், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே நேரா போய் பாருங்க. நான் வரேன். அப்பா, பொறும். கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறதா மெய். போலீஸ் ஸ்டேஷன். என்ன இப்படி திடீர்னு வந்தீங்க? இல்ல, உங்க விஷயமா ஒரு குண்டு ஒண்ணு போட்டாங்க என்கிட்ட. அது உண்மைதானான்னு பார்த்துட்டு போக வந்தேன். வந்ததுல ஒண்ணு இடையூறு இல்லையே? இது அப்படி ஒண்ணு இல்லைங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலயே எங்களுக்கு பெருமை ஜாஸ்தி இல்லைங்களா? இவங்கதான் எங்க முதலாளி. வணக்கங்க. புது மேனேஜருக்கு பழைய குடும்பம் ஒண்ணு இருக்கிறா போல இருக்கு. ஆமாங்க. சொல்லலையே. தேவையில்லாத விஷயத்தை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், எங்களுக்கு தேவை. நீங்க வாங்குறவங்க, நாங்க குடுக்கறவங்க. என்ன சொல்றீங்க? என்ன மேனேஜர் வேஷம் போடுறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்துறீங்கன்னு ப்ரொப்ரைட்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே? ஒண்ணும் இல்ல, அண்ணன் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு. சித்தப்பா, இப்ப புரிஞ்சுதா? உங்களுக்கு எப்பவுமே அவசர புத்தி தான். அனாவசியமா பேசி அவர் மனசை புண்படுத்திட்டீங்களா? மாப்பிள்ள, ஏதோ சொன்னதை நம்பி வந்துட்டு கோவிக்க கூடாது. அப்படி ஒண்ணு இல்லைங்க. நாங்க போயிட்டு வரோம். இதே டாப் சாப்பிடுங்க. காப்பியா? அது சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோம், தொண்டையாவது நினைச்சிட்டு போகணும். மாப்பிளையா? உங்க வீட்டு குழந்தைனா எங்க வீட்டு மாப்பிள்ளை போறாரு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் கொடுத்தாக்கா. நல்ல வேலையில வண்டிங்க. வாங்க. வெயிட். மிஸ்டர் துரை, எங்க கந்தசாமி? எந்த கந்தசாமி? இங்க ஒண்ணு. அவரு என் வருங்கால மாப்பிள்ளை, நிகழ்கால மேனேஜர். அவரை போய் கன்சாமி சின்சாமி எங்கன்னா என்ன சொல்லுவார்? உங்களுக்கு விஷயமே தெரியாது போல் இருக்கு. என்ன? இவருடைய அண்ணன் தான் கந்தசாமி. எங்க அண்ணனை பொண்ணவனுடைய தம்பி அது இல்ல, உங்க நிகழ்கால மேனேஜரு வருங்கால மாப்பிள்ளை. கருதா நிறுத்து. கொலைகாரனை மறைச்சு வச்சுட்டு இவரை ஏமாத்தலாம். போலீஸ் ஏமாத்த முடியுமா? மிஸ்டர் துரை, உங்க அண்ணன் கந்தசாமி அடிக்கடி இங்க வந்துட்டு போறதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தவறான தகவல். எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. நேற்று ராத்திரி அவன் இங்க வரல. கிடையாது. மிஸ்டர், ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறதும் அந்த குற்றவாளியுடைய போக்குக்கு ஆதரவு கொடுக்கிறதும் சட்டப்படி பெரிய குற்றம் எனக்கு நல்லா தெரியும். அப்ப உண்மை சொல்லிடுங்க, உங்க அண்ணன் இங்க வர்றது உண்டா இல்லையா? இல்ல அப்படின்னா உங்க அண்ணி எப்படி கர்ப்பமானாங்க? வர, நான் கேட்ட கேள்விக்கு பதில். உங்க அண்ணி கர்ப்பமா இருக்காங்களா இல்லையா? இது என்னங்க கேள்வி? இத பார்த்தாலே தெரியலையா? என்ன பேசாம இருக்கீங்க? இப்பவாது உண்மையை சொல்லுங்க. ஆமா, அண்ணி கர்ப்பமா தான் இருக்காங்க. அண்ணன் வர்றதில்ல, ஆனா உங்க அண்ணி மட்டும் கர்ப்பிணியா இருக்காங்க. துரை, ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்க. என்ன பேசாம இருக்கீங்க? காரணம் யாரு? உங்க அண்ணன் தானே? இல்ல இல்ல, இல்லவே இல்லை. அப்போ நீதானே சொல்றியா? என்ன யோசிக்கிற? ஒண்ணு உங்க அண்ணனா இருக்கணும், அல்லது நீயா இருக்கணும். ஏன் நிக்கிறீங்க? அண்ணா சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறேன்னு எல்லாரும் எதற்கா சொல்றீங்க? வெக்கமில்ல? மானம் கட்ட விட்டாதீங்க. இது என் சொந்த விஷயம். இதை கேட்க யாருக்கு உரிமை இல்லை. எனக்கு இருக்கு அந்த உரிமை. கமலி, அந்த பேரை உச்சரிக்க உங்களுக்கு யோகியதை கிடையாது. அன்னியோட குடும்பம் நடத்துற உங்களை நான் விரும்புறதுக்காக வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். சித்தப்பா, என்ன மனசுக்கு சித்தப்பா மதிச்சாங்க. கமலி, இனிமே வீட்டு வாசப்படி நிறுத்தக்கூடாது சொல்லிட்டு. பயா
அம்மா 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 என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்க. தம்பி எழுந்திருக்க. அம்மா என்ன மன்னிக்க மாட்டீங்களா? எழுந்திருக்க. இந்த பாயை மன்னிக்கவே மாட்டீங்களாமா? அம்மா என்ன மன்னிச்சேன்னு சொல்ல மாட்டீங்களா? தம்பி எழுந்திருக்க. தம்பி எழுந்திருக்க. நீங்க என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அது என் தாலியை காப்பாத்துறதுக்காகத்தான் எனக்கு தெரியும். நீங்க அப்படி சொன்னதுக்காக நான் இந்த பாவியால உங்க கல்யாணம் தடைபட்டு போச்சு, அதுக்காக அழறேன். தம்பி என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பழி, நீங்க தான் தம்பி என்ன மன்னிக்கணும். அம்மா ஐயோ அப்படி சொல்லாதீங்க அம்மா, அப்படி சொல்லாதீங்க. தம்பி